ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்கள் ஆதரவை நீங்கள் எங்களுக்கு தரணும்னு நினச்சா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டிலேயே எப்படி பிரெட்டு செய்கிறது அப்படின்தாங்க. இப்போ நம்ம பிரெட்டுனாலே கடையில் தாங்க பொதுவாக வாங்குவோம். ஆனால் கடையில் வாங்குறது ஃப்ரெஷ்ஷான பிரெட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சிலது கடையில் நம்ம வாங்கக்கூடிய பிரெட்டு நாசமாகி கூட இருக்கோங்க. அதனால இனி கடையில் வாங்காம வீட்டிலேயே எப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக பிரெட் செய்கிறது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பிரெட் செய்கிறதுக்கு நாம 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க. நம்ம கை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கணும். இது கூட 2 ஸ்பூன் சீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூட நாம 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ஈஸ்ட் சேர்த்தோம் அப்படின்னா தான் பிரெட் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ ஈஸ்ட்டையும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 நிமிஷம் இதை அப்படியே ஒதுக்கி வச்சிடலாங்க. நம்ம சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா தான் ஈஸ்ட் ரொம்ப நொதிச்சு வரோங்க. அதுக்காக தான் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். பால் ரொம்ப சூடாக இருந்து அப்படின்னா ஈஸ்ட் நொதிச்சு வராதுங்க. அதனால ரொம்ப ஹீட் இல்லாமல் நார்மலான ஒரு அளவு ஹீட்டில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு ஈஸ்ட் எவ்வளோ அழகாக நொதிச்சு வந்திருக்குன்னு பாருங்க. இனி நாம பிரெட் செய்யறதுக்கு மாவு எடுத்துக்கலாங்க. 2.5 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாங்க. ஆனால் பால் பவுடர் முற்றிலும் ஆப்ஷனல் தான். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம இது கூட ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பாலை ஆட் பண்ணிக்கலாம். இனி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. வெண்ணெயும் ஆப்ஷனல் தான். முதல்ல நம்ம மாவு பிசையும் போது கையிலலாம் நல்லா ஒட்டுங்க. நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சா கூட முதல்ல கையில் நல்லா ஒட்டும். அதுக்கப்புறமா நார்மலாக கரெக்டாக வரும். அது மாதிரி தாங்க இதுவும் நல்லா ஒட்டும். ஆனால் நம்ம நிறைய பிசைஞ்சு கொடுக்கும்போது கரெக்டாகி வந்துடுங்க. உங்களால் மாவுக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்து பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் பிரெட்டு நல்லா வரும். இப்போ நம்ம இதை மாவை தொடும்போது கையில் ஒட்டாதுங்க. அந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க மாவு எவ்வளவு கெட்டியாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி மாவு வந்தாதாங்க பிரெட்டு நல்லா வரும். இப்போ நாம் இந்த மாவை 1 மணி நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட 1 மடங்கு நம்ம மூடி வச்சு ஊற வைக்கும்போது பெருசாகி வரோங்க. மாவோட மேல் பகுதி காயாமல் இருக்கிறதுக்கு வெண்ணெய் அல்லது எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நாங்கள் 2 மணி நேரம் இந்த மாவை ஊற வச்சிருந்தோம். இப்போ பாருங்க எப்படி டபுள் சைஸாக மாவு வந்திருக்குன்னு. இனி இந்த மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே ஏர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வெளியே போயிடும். இனி இதை நாம் ஒரு பிரெட் பாத்திரத்தில் எடுத்து பிரெட்டுக்கு எப்படி நாம் மடித்து வைக்கணுமோ அந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாங்க. நாம் பிரெட் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு இதோட மேல் பகுதியும் பிரெட்டோட பாத்திரமும் காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெயோ அல்லது வெண்ணெயோ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பிரெட் பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். பாருங்க இப்போ பிரெட் பேனில் எந்த மாதிரி நம்ம மாவை வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ 1 மணி நேரம் கழிச்சு பிரெட்டு எவ்வளவு நல்லா ஊறி பெருசாக வந்திருக்குன்னு பாருங்க. நாம் இனி அவனில் வைக்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ் அளவில் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நாம் இதை 35 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க இந்த பிரெட்டோட மேலே கலர்லாம் சேஞ்ச் ஆகி ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு இருக்கு. இப்படி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா பிரெட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தங்க. இனி நாம் இதை வெளியே எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட மேல் பகுதியில் நம்ம கொஞ்சமாக வெண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வெண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிரெட் வந்து ட்ரை ஆகாமல் இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வீட்லேயே செஞ்ச பிரெட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே செய்கிறது அப்படிங்கிறனால கடையில் வாங்குறத விட பிரெட்டு ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.